ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கீழ்பவானி பாசனம் உள்ளது. அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் நடப்பு ஆண்டில் 16ஆம் தேதி தான் தண்ணீரை திறந்தார்கள். டிசம்பர் 15ஓடு முடிகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் 15 நாட்கள் நீர்விடும் காலத்தை நீட்டித்துக் கொடுப்பது நடைமுறையில் இருந்து வருகின்றது. ஆனால் இந்த ஆண்டு 26ஆம் தேதியே தண்ணீரை நிறுத்திவிட்டார்கள். பல இடங்களில் பரவலாக பயிர் புடை பூ பருவத்தில் இருக்கின்றது. மேலும் 31ஆம் தேதி வரை நீட்டித்தால் மட்டுமே பழுது இல்லாமல் அறுவடை செய்ய முடியும். ஆக அரசு உடனடியாக இதில் தனி கவனம் செலுத்தி நீர்விடும் காலத்தை நீட்டி அறிவிக்க வேண்டும். 2020 ஜனவரி 15ஆம் தேதி முதல் 12 மாநிலங்களில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது அனைத்து மாநிலங்களுக்கும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். குடிமகன் இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அனைத்து இடங்களில் அந்த ரேஷன் பொருட்களை பெறுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். ஆக இடம் மாறுகின்ற பொழுது அந்த முகவரியை மாற்றுவதற்கு பெரிய அளவில் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இதனால் குடிமக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றார்கள். ஆக ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திவிட்டால் அப்படிப்பட்ட சிரமங்களிலே இருந்து மக்கள் விடுபட வாய்ப்பாக அது அமையும். ஆக இந்த திட்டத்தை கள்ளியக்கம் வரவேற்கிறது. மேலும் இது நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும். இப்போ அதுக்கு தமிழ்நாட்டில் வர்றதுக்கு போராட்டம் பண்ணுவாங்களே எதிர்கட்சிங்க? இல்லை, எதிர்கட்சிகள் போராட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. இதில் எப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஒரு ரேஷன் கடையில இருந்து அடுத்த ரேஷன் கடைக்கு அவங்க மாறினாவே அந்த முகவரி மாற்றம் பெற வேண்டியது இருக்குது. அந்த முகவரி மாற்றம் பெறதுக்கு நடக்கிற நடை இருக்குது, அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அது அலைஞ்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், போராடுறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஆக இதனால ஏழை எளியவர்களுக்கு, குடிபெயர்ந்து அடிக்கடி போகக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். கரூர் நகரில் மரங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. இந்த மரங்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும், சூழலை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் MRV அறக்கட்டளையின் சார்பாக கரூர் நகரில் பரவலாக பல இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு இருக்கின்றன. இதை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். 27 கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டது. சாராயத்தோடு சேர்த்து கள்ளுக்கும் அன்று தடை விதிக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு சாராயத்தோடு சேர்த்து கள்ளுக்கும் தடை விதித்திருப்பது திருடர்களோடு சேர்த்து இயேசுநாதரையும் சிலுவையில் அடைத்ததை போன்றது ஆகும். கள் உணவு, கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு விரைவில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கும், கள்ளுக்கு விடுதலை அளிக்கும் என்ற நம்பிக்கை கள்ளியக்கத்துக்கு உள்ளது. தென்னை மரங்களுக்கு இன்று எதிரியாக இருப்பது வெள்ளை ஈ. வெள்ளை ஈ தாக்குதல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொடங்கி கரூர் மாவட்டம் வரை வந்திருக்கின்றது. மேலும் இது நாகப்பட்டினம் வரை செல்லும் வாய்ப்பு உள்ளது. இந்த வெள்ளை ஈ இலையினுடைய அடிப்பரப்பில் தங்கி சாறை உறிஞ்சுகின்றது. மேலும் அதனுடைய எச்சம் கரிய நிறத்தில் மேற்பரப்பில் படர விடுகின்றது. இதனால் பச்சையம் மறைக்கப்படுகின்றது, ஒளிச்சேர்க்கை தடைபடுகின்றது, விளைச்சல் வெகுவாக குறைந்து போகின்றது. ஆக இந்த நோயிலிருந்து மீண்டால் மட்டுமே தென்னை சாகுபடி சிறப்புடையதாக இருக்கும். ஆகவே இந்த வெள்ளை ஈக்களை விழுங்கக்கூடிய எதிரி பூச்சிகளை, இறை விழுங்கிகளை உருவாக்கி ஏவி விடுவதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும். பூச்சி மருந்துகளை அடிப்பது இதற்கு தீர்வாக ஆகாது. ஆக வேளாண்மை துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை கள்ளியக்கம் வைக்கின்றது. மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதல் அதிகமாக கடந்த ஆண்டு காணப்பட்டது. இதனால் விளைச்சல் வெகுவாக குறைந்து போனது. அந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நடப்பு ஆண்டிலும் படைப்புழு தாக்குதல் இருக்கின்றது. ஆனால் கடந்த ஆண்டை போல அவ்வளவாக கூடுதலாக இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு அரசு கொடுக்க வேண்டும். கடந்த ஆண்டு
தமிழ்நாட்டில் பரவலாக சோளம் பயிரிடப்பட்டு இருக்கின்றது. இது ஒரு மானாவாரியாக பயிரிடப்பட்ட பயிர். மழை தொடர்ந்து பெய்த காரணத்தால் அந்த பூட்டை கருப்பாகி போய் விளைச்சல் வெகுவாக குறைந்து போயிருக்கின்றது. அறுவடை செய்ய முடியாமல் மழை பெய்த காரணத்தால், அறுவடை செய்த தட்டு நனைந்து போன காரணத்தால் தீவனத்துக்கும் ஆகாத ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. ஆக அந்த விவசாயிகளுக்கும் அரசாங்கம் நஷ்டீடு கொடுக்க வேண்டியது அவசியம். பலதரப்பட்ட நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது கலப்படம். இன்று உணவு பண்டத்தில் கலப்படம் இல்லாத பண்டங்களே இல்லை. தேங்காய் எண்ணெய் பிழியும் ஆலைகளில் பாமாயில் பாம்கார்ன் ஆயில் கலப்பதோடு மட்டுமல்லாமல் பெட்ரோலியத்திலிருந்து பெறக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஆயில் என்று சொல்லக்கூடிய ஒயிட் ஆயிலையும் கலக்கக்கூடிய ஒரு நிலை பரவலாக இருக்கின்றது. அதே மாதிரி ஜவ்வரிசியில் கலப்படம் செய்கின்றார்கள். திருப்பூரில் துணி வெளுப்பதற்கு பயன்படுத்தும் சோடியம் ஹைப்போகுளோரைட், கால்சியம் ஹைப்போகுளோரைட் போன்ற வேதிப்பொருட்களை கலக்கின்றார்கள். கலப்படம் இல்லாத இடமே இல்லை. பாலில் கூட இந்தியாவில் 69% கலப்பட பாலாகவே உள்ளது என்பது அரசனுடைய புள்ளிவிவரம் கூறுகின்றது. ஆக இந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே மருந்து கடை மற்றும் மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். மேலும் மக்கள் பாயிலே படுத்து நோயிலே சாகின்ற ஒரு சூழல் மறையும். ஆக அரசாங்கம் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கலப்படம் செய்வோர்கள் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கவனிக்கும் விதத்தில் கவனித்து விடுவதால் இந்த கலப்படம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது, கொடிகட்டி பறக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுவோர் மக்கள் உடனலம். தேர்தல் சீர்திருத்தம் செய்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வாக்காளர்கள் யாரும் வைக்கவில்லை. அரசியல் கட்சிகள் கூட இதை முன்னிறுத்தவில்லை. உள்ளாட்சி தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய அடித்தளம். இவைகளே பயிற்சி கடன்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் உள்ளாட்சி தேர்தலுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பதவி விலகுகின்ற ஒரு குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம் தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தால் 3 ஆண்டுகள் தேர்தல் தள்ளி போயிருக்க வாய்ப்பே இல்லை. நீதிமன்றமும் தலையிட்டு இருக்காது. இதை பற்றி யாரும் வலியுறுத்தவில்லை. சிறிய அழகாக இருக்கின்ற காரணத்தால் நேரடி மக்களாட்சி உள்ளாட்சியில் அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்னிறுத்தவில்லை. உள்ளாட்சி அமைப்புகளில் கொள்கை முடிவு ஏதும் எடுப்பதில்லை. நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை. ஆகவே இவற்றிற்கான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு, குறுக்கீடு, சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பதவி முதல் மாநகராட்சி மேயர் பொறுப்பு வரை சுயேட்சை சின்னங்களை கொண்டே இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் வெளியே இருக்கக்கூடிய நல்லவர்கள் பொறுப்புக்கு வர முடியும். இல்லாமல் போனால் கட்சி கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் கட்சியினுடைய கால் பிடித்த தலைமையினுடைய கால் பிடித்தவர்கள், வால் பிடித்தவர்கள் இவர்கள் தான் வேட்பாளர்களாக வருவார்கள். அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் கட்சிக்காரர்களுக்கு உருவாகும். ஆகவே உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு, குறுக்கீடு இல்லாமல் நடத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி மக்கள் வாக்காளர்கள் போராடி இருந்தால், தேர்தல் புறக்கணிப்பு நடத்தி இருந்தால் உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு சமுதாயம் என்று கருத வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கும். திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளிடம் பறிக்கப்பட்ட ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை போன்ற துறைகள் மீண்டும் உள்ளாட்சிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த தேர்தலை நடத்தி இருந்தால் அதிகாரம் கொண்ட அமைப்புகளாக உள்ளாட்சி அமைப்புகள் மாறி இருக்கும். இப்போது பணியில்லாத மார்கழியாக, படையில்லாத மன்னவனாக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பறிக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் தான். ஒவ்வொரு உள்ளாட்சியும் ஒரு தன்னிறைவு பெற்ற குடியரசுகளாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி ஒரு தன்னிறைவு பெற்ற குடியரசுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்க காலத்தில் இருந்த ஒரு நம் மரபு, நம் பண்பாடு. கயிறுபடி குளிசியோலை கொன்மார்பர் கண்டளிக்கும் ஆவண மாக்களில் ஒரு குடம், குடத்தினுடைய வாயை துணியால் மூடி கிழித்துவிட்டு பனை ஓலையில் வேட்பாளர்களுடைய பெயர்களை எழுதி உள்ளே போட்டு எண்ணி அந்த வாரியத்துக்கு உண்டான தலைவர்களை, பொறுப்பாளர்களை ஜனநாயக முறையில் மன்னராட்சியில் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள்.
ஏரி வாரியம், கழனி வாரியம், கணக்கு வாரியம், சம்பத்திர வாரியம் போன்ற வாரியங்கள் அன்று இருந்திருக்கின்றன. மன்னராட்சி காலத்திலும் உள்ளாட்சி அமைப்புகள் மக்களாட்சி முறையில் தான் இருந்தன. அரசினுடைய தலையீடு குறுக்கீடு அன்று இல்லை. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீட்டுடன் இந்த தேர்தலை நடத்துவது என்பது நம்முடைய மரபுக்கு முற்றிலும் முரணானது, எதிரானது. ஆக இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பதவி முதல் மாநகராட்சி மேயர் பொறுப்பு வரை நடத்தப்பட்டிருக்க வேண்டும்.